நெஞ்சமே அல்லல்லாகுவ கண்டித கண்டம்மா நல்லா இருக்குது காணும் ஒரு சொல்லாலே இப்படி தோணும் வெகு உல்லாசமா. அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு, உல்லாசமாக இருக்குமா, மகிழ்ச்சியான இடம் அது. நீ அந்த இடத்த யார் நீ விடுற, இந்த அனலில் மாட்டிக்கணும், அந்த இடத்துக்கு வெகு உல்லாசம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றார். அவருக்கு அனுபவத்தை சொல்கிறார். லாயிலாக இல்லலாகுவென்றென்னை மறந்து கொண்டிருப்பா என் நெஞ்சமே. என்ன வீதம் கடைசி பாட்டை சொல்கிறேன், என்ன வீதம் என்று சொல்வேன், எனக்குள் முழக்க முழங்குவதென்னுக்குள்ளாலே ஒரு அன்னம் இருந்தே அழகு பிறக்க அசைந்தாடுவதாலே. புருவ மத்தியத்தில் சொல்கிறார், ஒரு அண்ணன் அழகாக ஆடிக்கிட்டு இருக்குது, அதை பார்த்துனே உட்காந்து என்னடா இவ்வளோ அதிகம் என்ன ஒரு சொல்கிறார். ஒரு அன்னம் இருந்தே அழகு பிறக்க செய்தாடுவதாலே அது முன்னாலே யாம் செய்த பாக்கியம் கண்டு மூன்றாசை இல்லாததாலே. நான் ஏற்கனவே புண்ணியம் பண்ணியிருக்கேன், எனக்கு 3 ஆசைகள், பெண்ணாசை பொன்னாசை பொருளாசை விட்டு போச்சு, அதனால தான் எனக்கு இது தெரியுதுன்றார். அப்போ நம்ம அந்த வழியை தான் பின்பற்றணும். அன்னத்தை கொண்டாந்து உதாரணம் பாலை மட்டும்தான் குடிக்கணும், தண்ணி அன்னத்தை கொண்டாந்து பயிர். அப்புறம் சொல்கிறார் பயிர் அவருக்கு வந்து பயிர் செய்கிறாராம். இந்த விவசாயம் செய்கிற மாதிரி இந்த வித்தியாசம். பயிர் அன்னம் பிடிப்பதனாலே அந்த நெல் பயிர் வந்து பால் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஞான பயிர். அப்போ அது முத்தி வருது, அப்போ அவருக்கு மகிழ்ச்சி ஆகுது. ஒரு விவசாயி எப்படி பால் பிடிச்சி கதிரெலாம் அப்படியே தொங்கும் போது எப்படி சந்தோஷப்படுவான், அதை சொல்கிறாருங்க ஐயா. பயிர் அன்னம் பிடிப்பதனாலே உனக்கு, அவரே கேட்ட, உனக்கு என்ன குறை லாகிலாக இல்லல்லாகுவென்று என்னை மறந்து கொண்டு இருப்பாய் என் நெஞ்சமே. அப்போ என்ன செய்ய சொல்கிறாரு, இந்த உலகத்தை மறந்து கொண்டு இருன்றார். இதுதான் விஷயமே. நாம் என்ன பண்ணுறோம், நினைப்பை தான் கூட்டிகிட்டு இருக்கோம். திருவண்ணாமலை சாமி சொல்லுவாங்க, நினைப்பு மறப்பது முக்தி, நினைப்பு மறப்பு முக்தி. இப்போ நினைவு தான் நமக்கு ரொம்ப சொல்லக்கூடாது, நினைப்பு மறக்கிறது முக்தி. சாமி என்ன சொல்கிறாரு, மறிக்க முடியும், இந்த உலகத்தை மறக்கணும். இந்த உலகம் நமக்கு வந்து நினைப்பு மூட்டி பிறவியில் தள்ளிக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த பிறவியை நம்ம இது பண்ணணும்னு சொன்னால் இந்த மறக்கணும். மறக்கிற இடம் எதுன்னு சொன்னால், நினைக்கிற இடமும் மறக்கிற இடமும் புருவ மத்தியம் இல்லைங்களா. பாருங்கள், புருவ மத்தியம் ஒரே மையப்புள்ளி. ஜீவனுடைய இடம் புருவ மத்தியம்னு சொல்கிறாரு, மனதினுடைய இடம் புருவ மத்தியம்னு சொல்கிறார். நினைக்கிறது புருவ மத்தியம். விநியோகம் பண்ணுறது சரி, உள்ள கொடுத்துருங்க. இது ஒன்று தான் முருகன்கிட்ட கொடுங்க. இது இல்லைப்பா, இதில் வந்து இந்த பிராண சுருக்கான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்காங்க. அது இந்த பத்திரிக்கை எட்டுன்னு வரேன் ஐயா.